இன்ஃபேக்ட் வந்துட்டு அவர் அரசியல் கட்சிக்குள்ளே வந்துட்டாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நல்லதோ கெட்டதோ எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலையே, நம்ம சப்போர்ட் பண்ணி இப்போ நான் பேசும்போது சப்போர்ட் பண்ணணும்னு பேசவே இல்லையே. உள்ளதை உள்ளபடி பேசணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுறாங்க அப்படின்னா உள்ளதை உள்ளபடி பேச வேண்டும். அதுதான் நான் சொல்ற பாயிண்ட். ஏன் பேசுறாங்கன்னு நான் கேட்கல. வருத்தப்படுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அது எப்படி வருத்தப்படுவாங்க? ஏன்னா அவங்கள பத்தி தான் பேசியிருக்கோம். அவங்கள பத்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அவர் அடைஞ்சு போய் உடஞ்சு போய் இருந்து என்ன பண்ண தெரியாம இருக்கும் சூழ்நிலையில திமுக போன்ற கட்சிகள்லாம் சந்தோஷம் தாங்க படுவாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா எனி பார்ட்டி, நான் தப்பா சொல்லல, எனி பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு பெரும் மூச்சு இருக்கும். விஜய் ஏன் போல, அங்கிருந்து ஏன் வெளில வந்தாரு, ஏன் திருச்சியில தங்கிருக்கலாம், ஏன் தஞ்சாவூர்ல தங்கிருக்கலாம், கோர்ட்டு காலிட்டு பிடிச்சாரியா, கோர்ட்டு என்ன சொன்னாங்க, விஜய் ஏங்க அங்க போனோம், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஏன் போறாங்க, போல வரல அதெல்லாம் தேவையில்லாத டாபிக். விஜய்க்கு காரணமா? விஜய்ன்ற காரணம் கிடையாது. நடந்த துயரமான சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி சம்பவம் நடந்தது கிடையாது. ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். இதை நியாயப்படுத்த நான் இங்கே வரல. நான் இதை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் கேவலமான சீப் அரசியலை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நான் சொல்ல வரேன். இது வந்து எப்படி இருக்குன்னா தொட்டதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நொட்டை சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கதையாச்சு. கரெக்டா? அதை எதிர்கொள்றதுனாலதான் எந்த இதை பத்தியும் கவலைப்படாம அவர் பாட்டு ஒரு வேலையை செய்யறாருன்னு சொல்ல வரேன். 41 பேர் துயர சம்பவம் நடந்திருந்தாலும் அதில் அரசியல் செய்யக்கூடிய சூழல் இருக்கதான் செய்யும். ஏன்னா அவர் அரசியல் பண்ண வந்திருக்காரு, அவியல் பண்ண வந்தேன்னு நீங்க சொல்றீங்களா இல்லையா? அப்ப பாஜகவும் அதிமுக கிடையாதுங்க. எனி பார்ட்டி வில் டூ பாலிடிக்ஸ். தாவேகாவின் தலைமை முடிவு செய்ய வேண்டும். நம்ம இந்த எலெக்ஷன் 2026 தேர்தலில் தனித்து போட்டிட்டு ஓட்டு நான் என்னன்றதை பார்க்க போறோம்னா, எவ்வளவு பெர்சன்டேஜ் என்கிட்ட இருக்குன்ற நான் பவரை பார்க்க போறோம்னா, இல்ல சீட் கன்வர்ஷன் நான் பண்ண போறேன்னா, ஓட் கன்வர்ஷனா சீட் கன்வர்ஷனா, இதுதான் அவங்க டிசைட் பண்ணணும். திமுக அரசுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா ஒரு கூட்டத்துல மனசாட்சியோட பதில் சொல்லு. எங்க நடந்திருந்தாலும் தவறு தான் நடந்துருச்சுங்க. ஸ்டாலின் பேசாரு அப்படின்னா ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்திலையும் கருமத்தில் ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க. இந்த மனுஷனை பார்க்க வந்து வச்சுக்கோங்க, தவறுதால இறந்துட்டாங்க. இந்த இப்ப பண்ணாங்க இல்லையா தாவேகா, இதெல்லாம் அவனுங்க பண்ணிருப்பானுங்க நினைக்கிறீங்களா? இவனு ஒரு மானகட்ட பயிலுங்க, கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா ஒரு 10 லட்சம். வேற ஏதோ ஒரு துயரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இப்போ ரீசெண்டா கூட இந்த விவசாய இதில் வந்து பார்த்தா இறந்துட்டாங்க. இந்த பம்பு செட்ல ஏதோ ஷாக் அடிச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கொடுத்தாங்க? மானகட்ட பசங்க. கள்ளச்சாரம் இறந்து குடிச்சா 10 லட்சம் சுயநலம். என்னால பாதிக்கப்பட்ட மக்களை, என்னால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நான் தூக்கி நிப்பாட்டிடுங்க. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நீங்க பேசுறவன் பேசினே இரு, அதை எப்படி எனக்கு எதிர்கொள்ளணும்னு தெரியும். வேற ஒரு கட்சியா இருந்தா நேரம் காலி பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இவருன்றனால எதுவும் பண்ண முடியலன்றதான் உண்மை. நான் அவருக்கு மக்கள் சப்போர்ட். பிராக்டிகலா பேசணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு டிஎம்கே இஸ் இன் அப்பர் ஹேண்ட். இப்போ டிவிக்கு சொல்லுது இல்லையா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றா இருப்போம். நீங்க மாற்றா இருக்கணும்னா கூட்டணி அமைக்க வேண்டும். ஏதாவது ஒரு திராவிட கட்சியுடன் நீங்கள் கூட்டணி வைத்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். நீங்க கேக்குறீங்களா, இப்ப அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன பெரிய அப்படியே தமிழ் தேசத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா, தமிழ் மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா? அப்படியே ஒண்ணு சேரக்கூடாது. இப்ப நான் சொன்ன டிஎம்கே தான் வரும். அப்ப வரக்கூடாதுன்னு பேசுற அத்தனை பேரும் உனக்கு உண்மையாவே தமிழ் மக்கள் மேல அன்பு, அக்கறை, பாசம், பணிவு எல்லாமே இருந்தது அப்படின்னா தமிழ் மக்கள் நல்லது செய்யற மாதிரி நீ பவருக்கு வா. பவருக்கு வரதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிட்டு பேசு. மக்களை முட்டாளாக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக 200 சீட் நம்ம ஜெயிப்போம். நீ பவருக்கு வந்துட்டு என்ன வேணா பண்ணு. ஜாம்பவா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கினுடைய ஆசிரியர் திரு சிபி நவீன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். சார், இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் சரி, இல்லை மெயின் ஸ்ட்ரீம்லையும் சரி, ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் விஜய் அவர்கள் பற்றி தான். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்பவுமே ஹாட் டாப்பிக்காகவே இருக்காரு. அதுவும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கரூர் வருவார் அப்படின்ற நிலைமை போய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களையே வந்துட்டு சென்னையில் கூப்பிட்டு வந்து அவர் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு இருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு விவாதமாக போய்கிட்டு இருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது திரு விஜய் அவர்கள் இப்போது கிடையாது, கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே எது பேசினாலும் யூடியூப் முதற்கொண்டு நம்மளோட சேட்டலைட் சேனல் முதற்கொண்டு நேஷ்னல் டிவி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நான் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். நம்மளோட யூடியூப் சேனல் எல்லாமே தான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரோட விஷயம் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. நம்ம அவருக்குள்ள அரசியலை பார்க்குறோம், இல்லை உண்மையை பேசுகிறோம், அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அவர்னால் நம்ம ஆதாயம் தேடிக்கிறோம் அப்படின்றது தான் உண்மை. ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், எவ்ரி தேர்ஸ்டே வந்து சேட்டலைட் சேனலெல்லாம் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க டிஆர்பிக்காக. முதல்லாம் டிஆர்பி வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இருந்தது, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எவ்ரி தேர்ஸ்டே, அதாவது இந்த நியூஸ் சேனல்லாம் வந்து யார் சிறப்பாக செயல்படுறாங்க, யார் வந்து பெஸ்ட்டு பைட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, ஏன் கம்மியாக இருந்தது அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வந்து ரெகுலராக. ஸோ இது எங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ், களத்தில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஹை ப்ரெஷருக்கு தள்ளப்படுறாங்க. இதை நான் ஏன் இங்கே சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, அவர் எது பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வெளிப்படையாக வெளியில் வருதுன்னு சொன்னால், இல்லை கரெக்டான விஷயத்தை நம்ம முன்வைக்கணும்னு சொன்னால் அது கிடையாதுன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். இன்றைக்கி டிஆர்பி எது ஹையாக இருக்குது, எந்த சேனல் சிறப்பாக விஜய் க்ளோஸ்அப் காட்டுறாங்க, யார் பரபரப்பாக நியூஸ் கொடுக்குறாங்க, எந்த விவாதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்களோ அது வியூஸ் போகும். ஆக்சுவல்ஸில் பேசணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டை பொறுத்த அளவுக்கு 41 குடும்பங்கள் 235 பேர் வந்திருக்காங்க, 50 ரூம்ஸை புக் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சரிங்களா? கான்ஃபிடென்ஸ்னு இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில், ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரை கூட்டு வந்து இங்கே வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறேன், இதை வந்து பொலிட்டிக்கல் ஸ்பீச் அடுத்த ஒரு 10 நாளைக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன மரபு, தமிழ்நாட்டின் மரபு இதுவா? இல்ல பொது வெளிக்கு வந்துட்டோம் அப்படின்னாலுமே பாத்தீங்க அப்படின்னா விமர்சனத்துகளை வந்து நம்ம எதிர்கொண்டு தானே. எதிர்கொள்ளாம இல்லையே, ஒரு கேமரா முன்னாடி வந்தாச்சு, நம்மளையே இவ்வளவு பேர் பேசுறாங்க, எவ்வளவு பேர் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு அவர் அரசியல் கட்சிக்குள்ள வந்துட்டாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நல்லதோ கெட்டதோ எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலையே, நம்ம சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ நான் பேசும்போது சப்போர்ட் பண்ணணும்னு பேசவே இல்லையே, உள்ளதை உள்ளபடி பேசணும். மெயின் ஸ்ட்ரீம் வீடியோ பேசுறாங்க அப்படின்னா உள்ளதை உள்ளபடி பேச வேண்டும். அதுதான் நான் சொல்ற பாயிண்ட். ஏன் பேசுறாங்கன்னு நான் கேட்கல, அவரை வச்சு இவங்க எல்லாருமே ஆதாயம் தேடிருக்காங்க. கரூரில் மட்டும் அந்த துயர சம்பவம் நடக்கவில்லை என்றால் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்ற பாடல் உலக ஃபேமஸா ஆயிருக்குன்றது உண்மையா இல்லையா? கண்டிப்பா. ஏன் ஆகலனா இந்த ஒரு துயரமான சம்பவம் இருக்கும்போது நாம் அது போயிருக்காது. இந்த ஒரு அப்படியே வேர்ல்டு ஹிட்டா இருக்கும் அந்த சாங்கு. அப்போவுமே நீங்க ரீல்ஸ்ல குழந்தைங்களாம் பாட்டு பாடி அந்த சாங்கை போட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பயங்கரமான நரேட்டிவை வந்து பார்த்தா திரு விஜய் அவர்கள் எவ்ரி சாட்டர்டே சண்டே வராரு, அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லா டாபிக், அடுத்த சாட்டர்டே சண்டே வராரு. இன்னைக்கு வந்து ஒரு பெரும் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க திமுக போன்ற கட்சிகள். எப்பாடா போலப்பா, எதுவும் வெளியில போல, இல்லைன்னா ஒரே ஒரு வாரம் நம்மளுக்கு இதுதான் மண்டே, எப்படி ஆஃப் பண்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நீங்க நினைக்கிறீங்களா இப்போ திமுக வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறீங்களா? இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவர் போய் பேசல, இப்போ வருத்தப்படுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அது எப்படி வருத்தப்படுவாங்க? ஏன்னா அவங்கள பத்தி தான் பேசி, அவங்கள பத்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அவர் உடைஞ்சு போய் இருந்து என்ன பண்ணன்னு தெரியாம இருக்கும் சூழ்நிலையில திமுக போன்ற கட்சிகள்லாம் சந்தோஷம் தாங்க படுவாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா எனி பார்ட்டி, அதை நான் தப்பா சொல்லல, எனி பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு பெரும் மூச்சு இருக்கும். ஏன்னா தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளோட அந்த இண்டஸ்ட்ரி எந்த சொல்கிறது, இந்த சேட்டலைட் சேனலாக இருக்கட்டும், பிரிண்டாக இருக்கட்டும், இல்லை டிஜிட்டலாக இருக்கட்டும், இந்த ஒரு 1.5 மாதம் 2 மாத காலமாக அவர் எப்போ வெளில வர ஆரம்பித்தாரோ அவங்க தாங்க கையில் வச்சுருந்தாங்க. ஸோ பட் கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ அவர் இங்கே வர வச்சு பார்க்குறது சரியா தவறா அப்படின்ற கேள்விக்கு வந்து சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் கேளுங்க. அவர் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அங்கே போகாமல் இங்கே வர வச்சது சரியான ஒரு விஷயம்தான். இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இது மரபா சார், இதுதான் டாபிக் இன்னைக்கு. ஸோ இறந்தவங்க வீட்டுக்கு நம்ம போவோம், இது அவங்களுக்கு தெரியாதா? இப்போ விஜய் நீங்கள் சிம்பிளாக கேட்குறாங்க. இப்போ விஜய் ஒன்றும் வந்து 21 வயசு ஆகுது. என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அங்கே போனால் க்ரௌடு கூடிரும், மறுபடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், நம்மளால இவ்வளோ பாதிப்பு வரக்கூடாது, இது எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன், இல்லை நான் சொல்லவே இல்லை. மக்களுக்காக அவர் யோசிக்கிறார், மக்களுக்காக அவர் செயல்படுகிறார் அப்படின்னு. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி வந்துட்டு உட்காந்து பனையூர்ல இருந்துட்டே அரசியல் பண்ண போறாரு? எத்தனை காலம்? என்னைக்காவது வெளியே வந்துதானே ஆகணும். பனையூர்ல இருந்து அரசியல் பண்றாரு, மகாபலிபுரத்தும் போயிட்டாரு. பனையூர்ல இப்ப எனக்கு புரியல. அதாவது இது ஒரு பாயிண்ட் வச்சாங்க நேத்து வரைக்கும்,
நேற்று ஒரு முக்கியமான சேனல்ல இது நீங்க பனையூருக்கு அவரும் ஒரு மாதிரி எல்லாருமே பயாஸ்டா தான் மேடம் பேசுறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தவறு கிடையாது தான், ஆனால் அரசியலை பொறுத்த அளவுக்கு வந்து இது தவறாக பேசப்படும், வேற வழி இல்லை, பனையூரை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு நேத்து பேசினது ரீசெண்டா இதுதான் டாக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கட்சி ஆரம்பத்த காலத்துல என்ன மேடம் சொன்னீங்க, பனையூர் நம்ம எல்லாரும் பேசணும். அதுக்கப்புறம் வெளியில வந்தாரு, அடின்னு அடிச்சாரு, ஓகேவா? அடிக்கும் போது அதை பத்தி மட்டும்தான் பேசணும். ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசணும், விஜய் ஏன் போல, அங்கேருந்து ஏன் வெளில வந்தார், ஏன் திருச்சியில் தங்கியிருக்கலாமே, ஏன் தஞ்சாவூரில் தங்கியிருக்கலாமே, கோர்ட்டு காலி துப்புச்சா இல்லையா? கோர்ட்டு என்ன சொன்னாங்க, விஜய் ஏங்க அங்கே போனோம், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, ஏன் போகிறாங்க போல வரல அதெல்லாம் தேவையில்லாத டாபிக்கு. விஜய் இது காரணமா? விஜய்ன்றது காரணம் கிடையாது. சம்மந்தப்பட்டவங்க 41 குடும்பமும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயை குறை சொல்லலை. குறை சொல்லாதனால நடந்த நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த ஒரு 20 மினிட்ஸ் பேச போகிறோமோ 30 மினிட்ஸ் பேச போகிறோமோ, நான் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்டபனாக சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. நடந்த துயரமான சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி சம்பவம் நடந்தது கிடையாது. ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். இதை நியாயப்படுத்த நான் இங்கே வரல, நான் இதை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் கேவலமான சீப் அரசியலை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி அவங்க வந்து எல்லாமே செக் பண்ணி 2 மண்டபத்தை வந்து கொடுத்துருக்காங்க. கரூரில் ஏன் பண்ணலன்றது நான் சொல்கிறேன், ஓகேங்களா? கொடுத்துருக்கும் பட்சத்தில் அந்த 2 மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வாலே கிடையாது, யார் வேணால் உள்ளே வரலாம், 100 பேர் தான் அங்கே இருக்க முடியும், 150 பேர் தான் அங்கே இருக்க முடியும், அதுதான் சூழல். இது உண்மையான, நான் சொல்கிறது வந்து 100% உண்மையான விஷயம். அதை 2 பார்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீதியை போய் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணால் பார்க்கும்போது அதை எடுத்துகிட்டு போய் நல்லா பெருசாக ஒரு மண்டபத்தை செக் பண்ணி எடுத்து கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது சர்காஸ்டிக்கா பாடி லாங்குவேஜ் காவல் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய பதில்கள், டிவிகேவின்னு நிர்வாகிகள் கிட்ட இந்த பர்மிஷன் கேட்கும் போது நான் கம்பேர் பண்ணுறேன், சிம்பிளாக புரியணும்னா, இந்த சிவாஜி படத்தில், எந்த சிவாஜி ரீசெண்டாக இந்த சிவாஜி படத்தில் இந்த ஊத்தப்பழ வச்சு ஒரு கேரக்டர் இருக்கும் தெரியுமா, நாங்க சிவாஜி, நானும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கேன், நானும் உங்களை மாதிரி காலேஜ் வச்சுருக்கேன், நீங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி கடையை போட்டால் எப்படி பார்த்துக்கோங்க சிவாஜி, சிரிச்சுக்கிட்டே எல்லா ஊழ கூசும் மேலேயும் பார்ப்பான் தெரியுமா, அந்த மாதிரி சர்காஸ்டிக்கா பார்த்துக்கோங்கப்பா, ஏற்கனவே இப்போ தான்ப்பா இந்த மாதிரி நடந்திருக்கு, ஏதாவது நடந்துட போகுதுப்பா, உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அந்த மாதிரி அப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட எப்படி பண்ணுவார்? அப்ப இப்படி பாதிக்கப்பட்ட மக்களே அங்க வச்சுதான் பாக்குறாரு அப்படின்னா இனி வருங்காலங்களில் தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் எப்படி இருக்க போகுது? கம்பேரிசன் வந்து ரொம்ப முக்கியம் மேடம். நீங்க வந்து 41 குடும்பமா பாக்குறது தான் இங்க சப்ஜெக்டை தவிர இதுல இன்னொரு விஷயமும் நீங்க பார்க்கணும் சார். 41 குடும்பங்கள் வந்துட்டு விஜய் வந்து மன்னிச்சுட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க பேட்டி கொடுக்கும்போது நிறைய சமூக வலைதளங்களை நீங்களுமே பார்த்துருப்பீங்க, சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவுமே விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. என்ன பேசுறாங்க அப்படின்னா, மக்கள் வந்துட்டு இன்னும் வந்து அப்படி சினிமா மயமாக்கப்பட்டிருக்கிறாங்க. விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களா இன்னும் மாத்தல, கட்சியோட உட்கட்டமைப்பு சரியில்லை, ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு ஒரு உள்ள வந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். இந்த மாதிரியான விமர்சனங்களை எதிர்கொண்டு அதுக்கு பேரு வந்து வைத்தறிச்சல் மேடம். நீங்க இப்போ சொல்றாங்க பேசுறாங்கன்னு சொல்றீங்களா, யார் மேடம் சொல்றா? இங்க நீங்க ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும் மேடம். திமுக வந்து ஏதாவது ஒரு நியூஸ் போட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனி சேனல், உங்கள் சேனலே கூட எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறது சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல், எப்போவுமே திமுக நியூஸ் வந்து வச்சுக்கோங்க, கலைஞரை தவிர்த்து, கலைஞர் டிவியை சொல்கிறேன், கலைஞர் டிவியை தவிர்த்து, சன் டிவியை தவிர்த்து, சன் டிவியில் கூட கீழே போய் கமெண்ட்ஸை படிங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்களே பிரத்யேகமாக இவ்வளோ பேசுகிறாங்க, அவ்வளோ பேசுகிறாங்க, இவங்க அதை சொல்கிறாங்க, எதில் பார்த்து சொல்கிறீங்க? நீங்கள் போய் நேரடியாக பார்த்தீங்களா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சேனல்ஸ், கரெக்டாக? அப்போ டிஎம்கே பாசிட்டிவாக நெகட்டிவாக எந்த நியூஸ் நீங்கள் போட்டாலும் அவனை கழுவி ஊற்றுறதா நீ மக்களோட மனநிலை. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு அதை பேசுகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவின் சொம்பா தான் மேடம் இருப்பான், திமுகவின் அடிமை தான் இருக்கும் அங்கே, ஒரு நடுநிலையானவங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் ரியாலிட்டி நான் சொல்கிறேன், இப்போது அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதை செய்திருக்கிறார். அதாவது மேடம் நீங்கள் ஒரு விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் இது வந்து எல்லாருக்குமே சொல்கிறேன், எதை அரசியலாக்கணுமோ அதை தான் அரசியலாக்கணும். சிபிஐ இந்த வழக்கை எடுத்து விசாரிக்குது, அது வரட்டும். இப்போ வந்து சம்மன் அமைச்சிருக்காங்க, திரு நிர்மல்குமார் அவர்களுக்கும், சிடி நிர்மல்குமார் அவர்களுக்கும், புஷியானந்த் அவர்களுக்கும் சம்மன் அமைச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் போட்டும், விஜய் கூட சம்மன் பண்ணி கூப்பிட்டும், அதை அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க. விஜய் என்ன கலர் சட்டை போடணும், என்ன கலர் பேண்ட்டு போடணும், இதுக்கு மேலே பேச நல்லா இருக்காது, ஓகேங்களா? இதெல்லாம் நீ முடிவு பண்ணாத, அவர் அரசியல் பண்ண விடு. இது வந்து எப்படி இருக்குன்னா, தொட்டதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நொட்டை சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கதையாயிடுச்சு. கரெக்டா? அதை எதிர்கொள்றதுனாலதான் எந்த இதை பத்தியும் கவலைப்படாம அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை செய்யறாருன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா? இப்ப அவர் ஒண்ணு வீட்டுக்குள்ள உட்காந்து இல்ல,
எல்லா குடும்பத்துக்கும் 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு. கேவலமான ஜென்மங்க. ஒரு அம்மா சொல்லுது பேட்டி, அதை காசை வாங்கினவங்க சொல்கிறேன், வாங்கினவங்க ஒரு பேட்டி கொடுத்தா, அட பாவி உன் பிள்ளை காசை வாங்கிட்டு இப்படி கேவலமாக பேசுறிய, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குது, ஒரு வீட்டில் ஒரு இழப்பு, யாராவது காசை வாங்கிட்டு ஒரு பிள்ளைக்காக ஒரு 20 லட்ச ரூபா அந்த பிள்ளையும் ஒன்றா, இப்படி ஒரு மானங்கட்ட இடத்துல நம்ம இருக்கோம் அந்த சமூகத்தில். நான் எல்லாரையும் குறிப்பில்லை, எவன் அந்த மாதிரிலாம் சொன்னாலும் அவனுக்கு தான் இந்த பதிலை கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் வா என்ன வேணா பேசுன்றேன். இந்த சூழலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. அங்கேருந்து வர வச்சதை கூட மேடம் நீங்கள் பாருங்கள், பஸ்ஸில் ஒருத்தவங்க வர வச்சுருக்காங்க, ஃப்ளைட் மூலிமா வர வச்சுருக்காங்க, ஆம்னி பஸ் மூலிமா தனியாக இன்னொரு வண்டி வந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு இந்த விஷயம்? 3 பேர், அதாவது 3 நாளாக பிரித்து தான் அங்கேருந்து வர வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஏதாவது அரசியல் செஞ்சிட போகிறாங்க, ஏதாவது ஆபத்து விளைவிச்சிட போகிறாங்க. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஐயோ நல்லபடியாக இது நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக அவர் அனுப்பிச்சு வச்சிடணும். யாரை? வந்த குடும்பத்தை வீடு நல்லபடியாக அவங்க திரும்பிடணும். இந்த கமெண்ட் எதுக்கு? இப்போ இதே வலைத்தளம் தான் நானும் பார்த்தேன். இப்போ இது எதுக்கு? இப்போ நீங்கள் என்ன சொல்லுவாங்க, இவங்க டிவிக்கேவோட சொம்பு. இப்போ திமுக என்ன ஆகும்? ஏன்னா அப்போ எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்போ இதுக்கும் நம்ம விமர்சிக்கலாம்ல. கண்டிப்பா சத்தியமா பார்த்தாங்க, அவ்வளோ கமெண்ட்டுங்க. அண்ணன் விஜய் அவர்கள் கூப்பிட்டு பேசுறாரு, எந்த சம்பவமும் இல்லாமல் நல்லபடியா இதை பேசி அவன் நல்லபடியா வீடு போய் சேர்ந்துடும்ன்றான். எந்த மாதிரி கொண்டு வந்து விட்டானுங்க பாருங்க. இன்னொன்று மேடம், இந்த விஷயம் ஓவராலாக இந்த 41 பேர் இறந்த துயர சம்பவத்திற்கு முடிவு என்பது நீங்கள் எங்கே மேடம்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். இந்த முடிவு நீங்கள் எங்கே மேடம் எண்ட் ரிசல்ட்டாக சொல்ல முடியும்? எங்கே சொல்லுவீங்க? எங்கே சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன், அவரோட வெற்றி தோல்வி அதான் நிர்ணயிப்பீங்க. அட் லாஸ்ட் நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, கரெக்டா? 2026 தேர்தல் தான் அதை முடிவு பண்ணோம். நீ யார் முடிவு பண்றதுக்கு? நீன்றது நான் இந்த மாதிரி பேசுறவங்கள சொல்றேன். நீங்க யார் முடிவு பண்றதுக்கு? நீங்க முடிவு பண்றதுக்கு ஆளே கிடையாது. மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மக்கள் கிட்ட அந்த மவுஸ் குறையவே இல்லை. விஜய் அவர்களுக்கு இன்னும் அந்த கிரெடிட்ஸ் கூடிக்கிட்டே தான் இருக்கு இல்லையா? கூடுதா இல்லைன்னு தெரியாது. ஆனா இந்த சம்பவத்துல என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, பாஜக விஜய் அவர்களுக்கு ரொம்ப மறைமுகமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஜக பக்கம் அவர் சாய்ந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா, இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பாஜக ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணாங்க, ஏடிஎம்கேவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்படின்னும் போது அவர் ஒரு பக்கமாவே சாஞ்சிட்டாரு. ஸோ பாஜக கைக்குள்ள இருக்கிறாரு, அதுவும் ஒரு பேச்சு வருது இல்ல. இங்க பாஜகவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு இருக்குன்னு தெரியும்ல? இல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அரசியல்னா அப்படிதாங்க, விமர்சிக்க தான் செய்வாங்க, அரசியல்வாதி கிட்ட அரசியல் தான் பண்ணுவாங்க. இவர் அரசியல்வாதி, இந்த அரசியல்வாதி கிட்ட பாஜகவும் அதிமுகவும் அரசியல் பண்ணதுலே வச்சுக்கோங்களேன். என்னங்க தப்பு? என்னங்க தப்பு? சிம்பிளா முடிச்சிடலாம். இதுல சும்மா பேசுறதே உருட்ட வேணாம். இப்ப நீங்க தான் சொன்னீங்க, 41 பேர் துயர சம்பவம் நடந்திருந்தாலும் அதில் அரசியல் செய்யக்கூடிய சூழல் இருக்கதான் செய்யும். ஏன்னா அவர் அரசியல் பண்ண வந்திருக்காரு, அவியல் பண்ண வரலன்னு நீங்க சொல்றீங்களா இல்லையா? அப்ப பாஜகவும் அதிமுக கிடையாதுங்க. எனி பார்ட்டி வில் டூ பாலிடிக்ஸ். அவங்களுக்கு தேவைப்படும், அவங்க இருக்க ட்ரை பண்ணுவாங்க. பின்ன என்ன பண்ணுவாங்க? ஏன் பண்ணக்கூடாது? இவனுக்கு ஜெயிச்சுனே இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துனே இருக்கணுமா? பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, பாத்தீங்களா? புலம்பி தள்ளுறாரு, பாஜக இழுக்க போகிறது, அதிமுக இழுக்க போகிறது, அங்க போறாரு, தாவேகா வயிற்றையும் வாய்த்தான் அவர் அடிச்சுக்கல. அவர் எந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பா அவங்களுக்கு தெரியும், சொன்னா சிறப்பா இருக்கும். ஏன் புலம்புறாரு? பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஏன் மேடம் புலம்புறாரு? ஏன்னா 200 தொகுதி ஈஸியா ஜெயிச்சிருவாங்க, அலைன்ஸ் வச்சுட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. நீ தோத்து போயிருவ கன்ஃபார்மா 200. இப்போ முடிவு பண்ண வேண்டியது 2 விஷயம் தான் மேடம், ஓகேங்களா? ஒன்று, டிவிக்கே ஓட்டு பேஸ் பண்ணி போகிறாங்களா, இல்லை சீட்டு பேஸ் பண்ணி போகிறாங்களா? இதுதான் பாயிண்ட். ஸோ கூட்டணி கன்ஃபார்ம் ஆனா நான் என்ன சொன்னா, ஓட்டு பேஸ் பண்ணி தே ஹேவ் டு டிசைட். தாவேகாவின் தலைமை முடிவு செய்ய வேண்டும். நம்ம இந்த எலெக்ஷன் 2026 தேர்தலில் தனித்து போட்டிட்டு ஓட்டு நான் என்னன்றதை பார்க்க போறோம்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் என்கிட்ட இருக்குன்ற நான் பவரை பார்க்க போறேன்னா, இல்லை சீட் கன்வர்ஷன் நான் பண்ண போறேன்னா, ஓட் கன்வர்ஷனா சீட் கன்வர்ஷனா, இதுதான் அவங்க டிசைட் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக பேசுவோம். தனியானா 15-20% ஓட்டு வாங்கினா அந்த 5 வருஷம் அவங்க தாக்கு பிடிக்க முடியுமா? இந்த பெருசாக முன்னாடி அவங்க இருக்க முடியுமா? ஏன்னா இவங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஐயோக்கேன்னு இவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். இவங்க மாதிரி அவங்க சர்வை பண்ண முடியுமா அப்படின்றத அவங்க பார்க்கணும். இல்லை சீட்டு கன்வர்ஷன் பண்ணிட்டு ஒரு 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ ஜெயிச்சு அதை வச்சு நீ அரசியல் பண்ணி அப்படி நீங்கள் எப்படி நீங்கள் பண்ண போறீங்கன்றதை அவங்க முடிவு பண்ணணும். இதுதான் ப்ராக்டிக்கல். இந்த கரூர் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சிபிஐ ஹேஸ் டு டிசைட், கோர்ட் ஹேஸ் டு டிசைடு, அது ஜட்ஜ்மெண்ட் வரணும். இன்னொன்று, மக்கள் தீர்மானிச்சிருவாங்க. 2026 நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். அது இன்னைக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இன்னும் இந்த நேர காலம் கடந்துட்டே போனா, இது வரைக்கும் போய் பார்க்கல இதை பேசிட்டு இருந்தாங்க நேற்று வரைக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் இப்போ நான் மென்ஷன் பண்ணிட்டே போனேன் பாருங்களேன்.
வர வச்சு பார்த்துட்டான் கூப்பிட்டு வர வச்சு பார்த்துட்டான், பேரே கெடுத்துட்டான், மரபே போயிடுச்சு. என்ன மரபு போயிடுச்சு? மோனைக்கு மோ டாஸ்மார்க் இருக்கு, பெண்கள் தாயெல்லாம் அறுந்து போகுது, கனிமொழி என்ன பேசுனாங்க, அது மரபா? கஞ்சா விற்கிறது மரபா? பெண்கள் கற்பழிப்பு மரபா? 80 வயசு கிளவியை ரேப் பண்றான் மரபா? போலீஸ்காரன் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு சிறுமியை போய் கேவலமா வந்து பாத்தீங்கன்னா கற்பழிச்சு கொண்டான், அது மரபா? அஜித்குமார் கொலை வழக்கு மரபா? சொல்லுங்க. மரபை பத்தி பேசுறதுலாம் பேசவே கூடாது. அரசியல் எதுல பண்ணுமோ அதில் பண்ணணும். பாவம் ஒரு மனுஷன். ஏன்னா என்ன ஒண்ணு அப்படின்னா, சம்மதப்பட்டவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னா நெகட்டிவா பார்க்க. சம்மதப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியுது இது அவருனால கிடையாதுன்னு புரியுது. சம்மதப்பட்டவங்க கிட்ட பேசுறாரு, முழு பொறுப்பையும் அவர் ஏத்துட்டு அந்த 20 லட்சம் பணத்தை கொடுத்துருக்காரு. மாசம் அந்த குடும்பத்துக்கு உதவி பண்றாரு, மெடிக்கல் செலவை ஃபுல்லா அவர் ஏத்துக்கிறேன்றாரு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், மனசாட்சி நீங்க உண்மையை சொல்லணும் இந்த கேள்விக்கு. திமுக அரசுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா ஒரு கூட்டத்தில் மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. எங்க நடந்திருந்தாலும் தவறு தான், நடந்துருச்சுங்க. இப்போ நான் திமுக குற்றச்சாட்டு சொல்றதுக்காக சொல்ல. திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியில வந்து பேசினாருன்னா உங்களுக்கே தெரியும், 10-12 லட்சம் பேர் வந்து கேட்பாங்க இல்லையா? ஆமாலாம் சொல்லாதீங்க, டென்ஷன் ஆயிடுவேன். 10,000 பேர் மேலே இருக்க மாட்டான், புரியுதா? நான் சும்மா அப்படிதான் சொல்லுவேன். ஏதாவது ஸ்டாலின் பேசினாரு அப்படின்னா ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்திலையும் கருமத்தில் ஒரு 10 பேர் இறந்துட்டான், இந்த மனுஷனை பார்க்க வந்துன்னு வச்சுக்கோங்க, தவறுதால் இறந்துட்டாங்க. இப்போ பண்ணாங்க இல்லையா தாவேகா, இதெல்லாம் அவனுங்க பண்ணியிருப்பானுங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பதில் சொல்லணும் இதுக்கு. சொல்லுங்க. கட்சி சார்பில் நிதி கொடுத்துருப்பாங்க. நீ உண்மையா சொல்லுங்க. வீடு வீடா போய் பார்த்திருப்பாங்க, கட்சி சார்பில் நிதி கொடுத்துருப்பாங்க. இவங்க பண்ண மாதிரி அவங்க பண்ணிருப்பாங்களா? இது இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, கூப்பிட்டு வச்சு பேச மாட்டாங்க. இவங்க போய் பார்த்திருப்பாங்க. கட்சி நடந்துச்சுங்க இந்த மாதிரி இருந்தாங்க, ஒரு 5 லட்சம். இவனுக்கு ஒரு மானக்கட்ட பயிலுங்க, கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா ஒரு 10 லட்சம். வேற ஏதோ துயரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இப்போ ரீசெண்டா கூட இந்த விவசாய இதுல வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இந்த பம்பு செட்ல ஏதோ ஷாக் அடிச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கொடுத்தானுங்க மானக்கட்ட பசங்க? கள்ளச்சாரம் இறந்து குடிச்சா 10 லட்சம் சுயநலம், ஓகேவா? ஆனா இவங்க அப்படி பாக்கலையே. ஏங்க 20 லட்சம் கொடுத்தவங்க நீ பாடிருக்கலாங்க, சரியா? மாசம் 5,000 படிப்பு செலவு மொத்தமா ஏத்துக்கிறாங்க. உயிருக்கு நான் திரும்பவும் சொல்றேன், தவறா போயிடக்கூடாது, உயிருக்கு மதிப்பே கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் அது வந்து காம்பன்சேட் ஆகாது, அது மேட்டர் கிடையாது. ஆனா இவங்க பண்ற விஷயத்த மற்ற கட்சி பண்ணிருக்குமான்னு கேட்டா பண்ணிருக்காது. ஏன்னா இவங்க மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைச்சு வராங்க. உண்மையாவே உங்களுக்கு கில்ட் இருக்கு மேடம், குற்ற உணர்ச்சி இருக்கு. அந்த அரசியலுக்காக அவங்க பண்ணல. ஐயோ நம்ம காரணம்னால நம்ம கூட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்களே, அதனால நம்ம எவ்வளவு முடியுதோ பண்ணுவோம், கடைசி காலம் வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பாங்க, அவ்வளவுதாங்க பண்ண முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த விஷயத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடியவருக்கு மத்தியில எவ்வளவோ பரவாயில்லைங்க இவங்களாம் நான் சொல்ல வரேன். இதை வந்து நான் வந்து டிவிகே சப்போர்ட்டரும் சத்தியமா கிடையாது. நடக்கிற விஷயத்தை நான் ஃபேக்டா சொல்றேன். இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணுவது ஒரு கேவலமான விஷயம்ன்ற. டிவிகே வந்து திரு விஜய் அவர்களோ டிவிகே அவர்களோ பாதிப்பு இருக்குன்னா, திரும்ப நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்காங்க. மக்கள் வந்து இன்னமும் வந்து விஜய் அவர்களை வந்துட்டு ரொம்ப விரும்புறாங்க. அவ கண்டிப்பா வரணும், எனக்கு மாற்றம் வேணும், அது வந்து விஜயால கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அப்படின்னும் போது இன்னமும் ஒரு ஓட்டர் ஐடி கூட வாங்காத பசங்க நிறைய பேர் அவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க. இன்னும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கூட்டத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க தொங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் வரும். நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரியான மனிதர்களை வந்துட்டு கொஞ்சம் அரசியல் படுத்தப்படலாம். இன்னமும் வந்துட்டு அவங்களுக்கு அரசியல் கத்து தரலாம். இன்னமும் கட்சியை வந்துட்டு ஸ்டெபன் ஆக்கலாம். என்ன அடிப்படை கட்டமைப்பு, என்ன ஒவ்வொரு மாவட்டத்துல என்ன இருக்கு, அதெல்லாம் கண்காணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களும் அட்வைஸும் இருக்கத்தாலே செய்யுது. நானுமே அதான் கேட்கிறேன். உண்மை கொடுக்கலன்னு சொல்றீங்களா? இப்போ நீங்க கேள்வியை கேட்கும் போது அதை பத்தி சில விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த கரூர் சம்பவம் நடந்ததுல ஏங்க மைக்கில் அங்கங்க நின்று 12 மணில இருந்து அவன் பேசிட்டே இருக்காங்க அந்த கூட்டத்துல. நான் உங்களுக்கு காமிக்கவா வீடியோ? குழந்தைகள் நிறைய பேர் இருக்கீங்க, கூட்டம் அதிகமா இருக்குது, லேடிஸ் இருக்கீங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க, வராதிங்க, அண்ணன் சொல்லியிருக்காரு, வேணாம், பெரியவர்களா இருக்காதீங்க சொல்லிட்டே இருக்காங்க. வீடியோ இருக்குங்க, பாக்குறீங்களா? ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜன் அவர்கள் மேடையில் வந்து சொல்லியிருக்காரு. நான் கேட்டேன், அதை ரீசெண்டாக தான் பார்த்தேன், கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி. விஜய் அவர்கள் வந்து கொண்டு போறத நாங்க பாத்துக்கிறோம், அங்க இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத நீங்க பாத்துக்கோங்க. இத புசியானந்த் வேற மாதிரி சொன்னாரு, எங்க அவர் கூட்டு போறதுதான் கஷ்டம்னு சொன்னாரு. நான் அந்த பாயிண்ட்ல ஆதவர்ஜனா இன்னொரு ஸ்டேஜ்ல சொன்னது ஒரு இத கோரிக்கையை முன் வச்சாரு.
மக்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க வேற மாதிரி திருப்புவீங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடிங்க உண்மை இது. மக்கள் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க எங்க மேல இந்த விஷயத்தை திருப்புவீங்க. தயவு செஞ்சு மக்கள் பாதுகாப்பு மட்டும் நீங்க பண்ணி கொடுத்தா போதும் எங்களுக்கு. ஒரு யூடியூப்ல பிரபலமான யூடியூபர், ரொம்ப முக்கியமான பேர் சொல்ல விரும்பல, அவரு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்கிட்ட வந்து கூர்னதா குறிப்பிட்டாருங்க. இந்த மாதிரி கூடுற கூட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரி கிடையாது, சம்திங் பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதையும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு இருக்கு. இப்போ நான் சொல்றதெல்லாம் ஆன் ரெக்கார்டு, நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இவ்வளோ ஏங்க நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோமே. அதாவது என்னன்னா, இப்போ ஏன் இங்க எடுத்துட்டு வந்து பண்ணாரு அப்படின்றது காரணம் என்னன்னா, அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டபனான ஸ்ட்ராங்கான ஒரு 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 சப்போர்ட்டை வந்து கொடுக்கலங்க, காவல்துறை வந்து கொடுக்கல. கட்சியிலுமே சரி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுவதற்கு ஒரு மூத்த முன்னோடிகள் யாருமே இல்லைல்ல மேடம். நான் என்ன சொல்றேன்னா, எதை வச்சு சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு இல்ல. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து கூட வச்சு செயல்பட்டாரு. அந்த மாதிரி உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு யாராவது இருந்திருக்கலாமோ? இல்ல, அதாவது நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னா, கேமரா மாதிரி ஒரு மூஞ்சி தெரிஞ்சாதான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? உங்களுக்கு நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுச்சா? இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துலயோ இல்ல ஆதவர்ஜனா பக்கத்துலயோ இல்ல புசியானது பக்கத்துலயோ இல்ல கேமரா முன்னாடியோ நாங்களாம் சப்போர்ட் நாங்களாம் ஐடியா கொடுக்குறோம் விஜய் கட்சிக்கு, நாங்க தான் எல்லாமே பண்றோம் சொல்லணுமா அவங்களுக்கு? அவங்களையும் நீங்க காலி பண்றதுக்கா? அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க இல்லாத கான்டெக்ட் கிடையாது, அவங்களுக்கு இல்லாத அட்வைசர் கிடையாது, எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. எல்லாருமே இருக்க தான் செய்யறாங்க. அவங்க எப்போ வரணுமோ முன்னாடி வருவாங்க, அது பாயிண்ட் கிடையாது. விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு கட்சியும் நீங்களே சொல்றீங்க அவருக்கு ஒரு ஒரு ஸ்டார் டோம் வந்து பயங்கரமா இருக்கு. வெளியில வந்தாலே அவர் நார்மலா கோட்டே சொல்லிச்சுல மேடம், மத்த மாதிரி கிடையாது. விஜய் வந்தாலே மாநாடு தான். அதுக்கே ஒரு 10 நாள் தூங்கி இருக்க மாட்டானுங்க இவனுங்க, திமுக தூங்கி இருக்க மாட்டானுங்க, புரியுதா? அதை சொல்லும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்தாலே மாநாடு தான் ஒரு கோட்டு சொல்லுதுல. அப்போ கிரௌடுன்றது வரதான் செய்யும். சப்போர்ட்டை வந்து இவங்க கொடுக்கணும். இப்போ இந்த விஷயத்த நீங்க வச்சுக்கோங்க. எத்தனை இடத்துக்கு திமுக விசிகாலாம் கூட்டம் நடத்தும் போது 1 வாரம் 10 நாள் தான் பர்மிஷன் வந்து வாங்கியிருக்காங்க நினைக்கிறீங்களா மேடம்? சொல்லுங்க. என் கண் கூட நான் பார்த்துருக்கேன். நுங்கம்பாக்கம் ஹைரோட்ல அவன் நினைச்சா இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே மேடையை போடுவான், அங்கேயே டிராஃபிக் ஆகுவான். அவங்க எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் மேடையை போட்டு டிராஃபிக் ஆகி என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த ஆளுங்கட்சி அது அப்படிதான் பண்ணும், அப்படிதான் இயல்பு. இன்னைக்கு அரசியல் இருக்கு. ஆனா மற்ற கட்சிகள் வந்து எங்கெல்லாம் பெர்மிஷன் இருக்கும் அங்க வேணும்ன்றதுக்காக ஒரு பெர்மிஷன் நம்ம கொடுத்தா கூட நிராகரிக்கப்பட்டு வந்துள்ளது என்பது நிசப்தமான ஒரு உண்மை. எப்பவுமே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது டிவிக்கே வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அந்த ஸ்டார் ரூம் தெரிஞ்சு எப்படி அவன் பெர்மிஷன் கொடுப்பான்னு நான் கேக்குறேன் மேடம். அவங்க ட்ரை பண்ணது உண்மை. காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா முன்னும் பின்னுமா கான்ஃபிடண்டா பதில் சொல்லாம பாத்துக்கோப்பா. நான் சொன்னல சிவாஜி தான், என்னங்க சிவாஜி இப்படி ஆயிடுச்சே சிவாஜின்னு கையெழுத்து கும்பிடுவானுங்க. பாத்துக்கோப்பா இப்பதான் 49 செத்துருக்காங்க, ஏதாவது ஆயிட போகுதுப்பா, நீங்க தான்ப்பா பாத்துக்கணும், நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம்ப்பா, நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்பா. இப்படி சொன்னா எப்படிங்க? ஏங்க ஒருத்தர் வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறாருங்க போலீஸ் கிட்ட, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்த போகிறோம், நான் பேர் சொல்ல ஒரு முக்கியமான ஒரு கேட்குறாரு. அவர் வந்து எழுதி கொடுக்குறாங்களா காவல்துறை, சட்டம் ஒழுங்குனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை நீங்கள் நடத்தாதீங்க. அவர் அரசியல்வாதியும் கிடையாது, ஒரு பொதுப்படையான ஒரு கூட்டம். உலகத்திலே நடக்குமா? ஒரு காவல்துறை வந்து எங்களால் சட்ட ஒழுங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ நடத்தினா சட்ட ஒழுங்கு வந்து அப்படின்னு எங்கேயாவது கொடுப்போம். அதை கண்ட்ரோல் பண்ண தான் நீ இருக்கிற வெங்காயம், அதான் ஓட்டு போய் ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. நீ படத்துக்கு போனா உன் பேரம் படத்துக்கு போனா 20 போலீஸை கூட போட்டு அனுப்புறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு உதயநிதி உதவாநிதினு ஒரு 10 நிதியை வச்சுக்கிட்டு இவனுக்கு படத்துக்கு போறதுக்கு ஒரு 15 போலீஸ், ஒரு ஏசி, 2 இன்ஸ்பெக்டர், 10 எஸ்ஐ வச்சுதான் நீ படத்துக்கு அனுப்ப. இதுக்குதான் போலீஸ் இருக்கா? ஒரு ஓகே, ஒருத்தர் இறந்து போறாரு, நாகேந்திரன் என்று ஒரு பிரபல ரவுடி இறந்து போறாரு, 500 பேர் நீ கும்பிக்கிற போலீஸை, குறைஞ்ச 350 பேர் இருப்பாங்க. நாங்க அந்த இடத்துல வந்து கரூர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 500 பேரை போட்டிருக்கோம்னு சொல்றேன், 27,000 பேர் வந்திருக்காங்க, நாங்கள் ஆர்டரே இருக்குது. இந்த இறப்புக்கு ஒரு 500 பேரை போடுவேன், 27,000 பேர் 30,000 பேர் கூட்டத்துக்கு வந்து பார்த்தா 500 பேர் போடுவியா? இந்த நிகழ்வை பொறுத்த அளவுக்கு இப்போ இங்க வர வச்சு ஒரு பண்ண விஷயங்கள் 100% சரி. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 235 பேரை வர வச்சிருக்காரு, அந்த குடும்பத்துக்கு தேவை எல்லாத்தையுமே செஞ்சிருக்காரு, கூப்பிட்டு பேசியிருக்காரு. அந்த குடும்பம் ஓகேப்பா, ஒரு அண்ணன் இருக்காரு நம்மளுக்காக சப்போர்ட் பண்றாரு, அந்த குடும்பம் சந்தோஷப்பட்டுச்சுங்க. இதுல வந்து விஜய் அவர்கள் அதை அரசியலாக்க விரும்பல. பாயிண்ட் என்னன்னா, விஜய் அவர்கள் அரசியலாக்க விரும்பல, விஜய் அவர்கள் அரசியல் தொடரும், இந்த விஷயத்துல தொடராது. நீ என்ன வேணா பேசிட்டு போ, என்னால பாதிக்கப்பட்ட மக்களை, என்னால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நான் தூக்கி நிப்பாட்டிருக்கேன், அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நீங்க பேசுறவன் பேசினே இரு, அதை எப்படி எனக்கு எதிர்கொள்ளணும்னு தெரியும். வேற ஒரு கட்சியா இருந்தா நேரம் காலி பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இவருன்றனால எதுவும் பண்ண முடியலன்றதான் உண்மை. அவருக்கு மக்கள் சப்போர்ட். ஒவ்வொரு மேடையிலுமே விஜய் அவர்கள் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா திமுக வெர்சஸ் தாவேகா
அப்படிதான் இனிமேல் 2026 தேர்தல் நடக்க போகுது அப்படின்னும். கரூர் சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்னும் போது திமுக வெர்சஸ் எந்த கட்சியும் கடுமையான மோதலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மேம் நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இவ்வளோ நாள் நீங்கள் கரூர் விஷயம் போய் கேட்டீங்க, நான் டிவி கேட்க சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன், we will talk realistic politics. என்ன ஃபேக்டோ நம்ம அதை பேசுவோம், சரிங்களா? இவங்க எந்த கட்சியுமே, எந்த கட்சி நீங்கள் நாம் தமிழர் கட்சி இருக்கட்டும், இல்லை தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், எந்த கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது நாங்கள் தான் 2026 நாங்கள் தான் சிஎம் ஆகும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் அப்படி தான் சொல்லுவீங்க. அது இயல்பு, கரெக்டுங்களா? ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு டிஎம்கே இஸ் இன் அப்பர் ஹேண்ட். இப்போ டிஎம்கே வச்சு செஞ்சேனா, நான் டிஎம்கேக்கு அகைன்ஸ்டாக பேசினேன்னா, ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இன்னைக்கு இருக்க சூழலுக்கு, இன்னைக்கு இருக்க கூட்டணி அமைப்புக்கு திமுக தான் வெற்றி பெறும், சரியா? அது நம்ம தலையெழுத்து. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இப்போ டிவிக்கு சொல்லுது இல்லையா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றாக இருப்போம். நீங்கள் மாற்றாக இருக்கணும்னா கூட்டணி அமைக்க வேண்டும். ஏதாவது ஒரு திராவிட கட்சியுடன் நீங்கள் கூட்டணி வைத்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டோட தலையெழுத்து, அரசியல் தலையெழுத்து நீங்கள் அப்படி தாங்க இருக்கு. இட் வில் டேக் சம் டைம். இன்னொரு 15-20 வருடங்கள் கழித்து ஒரு 2-3 பெரிய பெரிய தலைங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக காரணத்தால் இருந்துட்டாங்க, மாறுது, ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது, அரசியலில் மாறுது, தலைவர்கள் இல்லைன்ற பட்சத்தில் அண்ணாமலை போன்ற தலைவர்களோ விஜய் போன்றவர்களோ நிற்பாங்க. இன்னைக்கு இருக்க சூழல் சாத்தியமே இல்லை தமிழ்நாட்டுக்கு. அதாவது அதுதான் மேடம், இன்னைக்கு வந்து அதிமுக மூன்றாவது தனிப்பட்ட ஒரு அணி மும்முனை போட்டின்றதுலாம் இப்போ 20% ஓட்டு வாங்குவாரு. பிரோஜனம் நாம் தமிழர் கட்சி மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் மேலே எனக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஆனால் உண்மை என்னவென்றால் அண்ணன் ஜெயிப்பது கடினம். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். தனிச்சு நிற்கிறாரு. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். 100% அவரோட தம்பிகளாக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், உள்ளே போகணும், உள்ளே போய் சட்டமன்றத்தில் பேசணும், வெளியில் பேசுகிற பேச்சை உள்ளே பேசணும், அலறுவாங்க. இப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ விஜய் அவர்களோ அண்ணாமலை அவர்களோ சீமான் அவர்களோ சட்டமன்றத்துக்குள்ள வராங்க அப்படின்னா ஐயோ இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறாங்களோ தோணுமா தோணாதா? சொல்லும் போதே எவ்வளோ மாசா இருக்கு. கண்டிப்பா, சரியா? அப்போ நீங்கள் மக்களுக்கு, எனக்கு அதுதான் மேடம் ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம், மக்கள் பணி செய்ய வந்திருக்கோம், மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும், மக்களுக்கு எல்லாம் ஓகே. எப்படி பண்ண போற? எப்படி பண்ண? ஜெயிக்கணுமே. ஏன்னா சீமான் அவர்கள் தான் கடுமையா விஜய் வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை வந்துட்டு ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா தம்பி அப்படி ஆங்க அப்படி இப்படின்னு பேசும்போது ஒருவேளை சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வச்சுப்பாங்களோ அப்படின்ற நிலைமையெல்லாம் யோசிக்க போய் இப்ப மிகப்பெரிய ஒரு மாநாட்டிலேயே காலி பண்ணிட்டாரு. விமர்சனத்துக்கே இப்படிதான் இருக்கு. மாநாட்டிலேயே வந்து இது ஒரு பழைய கதை தான். மாநாட்டிலேயே பேசி முடிச்ச உடனே வெளியில வந்ததுக்கு அப்புறம் கடுப்பாயி நீ ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் நடுவில் லாரி அடிச்சு செத்து போயிடும் அப்படின்ட்டாப்ல. ஆமா, ஓகேவா? ஏன்னா அவர் கடுப்பாயிட்டாரு. என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவரால் ஏத்துக்க முடியல. சரியா? கொள்கையே தப்பு, ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். அது எப்படி 2 கொள்கையை வச்சிருக்காரு? திராவிடமா தமிழ் தேசம் ஒன்னும் ஆகிறது வாய்ப்பே இல்லைன்ட்டாரு. கொள்கை முரண்பாடு இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தேர்தல்னு வரும்பொழுது நீங்க புரிஞ்சுக்கோங்க, மதிமுக வந்து எப்படிங்க உருவாச்சு நீங்க சொல்லுங்களேன். திமுக வந்து பிரிஞ்ச கட்சி எதனால உருவாச்சு? இன்னைக்கு அவங்க 2 பேரும் கூட்டணி இல்லையா? ஏங்க அதாவது உங்களுக்கு தெரியுங்க, அதாவது ராஜபக்சே உங்களுக்கு யாரும் தெரியும் இல்லையா? ராஜபக்சே என்னங்க பண்ணாங்க? திமுக காரன் முதற்கொண்டு விசிகா முதற்கொண்டு போய் கையை கொடுத்து பேசிட்டு வரலையா? கண்டிப்பா மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. மக்கள் மறந்துருக்கு. இவ்வளவு விஷயங்கள் எப்படிங்க கூட்டணியில் இருக்காங்க? ஏங்க பண்ணக்கூடாத பல விஷயங்களை துரோகங்க மக்களுக்கு செஞ்ச, தமிழ் மக்களுக்கு செய்த துரோகங்களை கூட ஏற்றுக்கொண்டு நீங்க ஒன்னா பேசி ஒரு கூட்டணி வச்சு நீங்க ஆள்லையா தமிழ்நாட்டை? அப்படின்னா பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க இந்த கட்சிகள்லாம். கேட்கறேன், நீங்க கேக்குறீங்களா இப்ப அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன பெரிய அப்படின்னு தமிழ் தேசத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா? தமிழ் மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா? அப்புறம் ஒண்ணு சேரக்கூடாது. நம்மளே ஒரு நரேட்டிவை செட் பண்ண வேண்டியது. இதுக்கு நம்மளும் தான் காரணம்ன்றேன். நம்ம பேசினா, நம்ம இப்படி பேசினா இவங்களுக்கு சாதகமா பேசினா வியூஸ் வரும், இவங்களுக்கு நம்ம சொம்பு அடிப்போம், அப்பெல்லாம் பேச முடியாது. தமிழ் இப்ப நான் சொன்ன டிஎம்கே தான் வரும். அப்ப வரக்கூடாதுன்னு பேசுற அத்தனை பேரும் உனக்கு உண்மையாவே தமிழ் மக்கள் மேல அன்பு, அக்கறை, பாசம், பணிவு எல்லாமே இருந்தது அப்படின்னா தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யறமா நீ பவருக்கு வா. பவருக்கு வரதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிட்டு பேசு. மக்களை முட்டாளாக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நீ இன்னைக்கு விஜய் அவர்களையும் சேர்த்தாங்க, அந்த கட்சி சேர்த்தான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக 200 சீட் நம்ம ஜெயிப்போம்.
நீ பவருக்கு வந்துட்டு என்ன வேணா பண்ணு, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதரிப்பாங்க. இன்னைக்கு எனக்கு அதை பார்க்கும் போதாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய தலைமையில தான் வந்து கூட்டணி அப்படின்னும் போது எடப்பாடி அவர்களை ஏத்துப்பாங்களா சார்? அது திரும்பவும் அது ஒரு கேள்வி போய் நிக்குது மேடம். நீங்க திரும்பவும் பாருங்க மேடம், இப்போ உங்களால இந்த அக்செப்டன்ஸ் வர மாட்டேங்குது பாருங்க. திரும்ப கட்சி ஏத்துப்பாங்களா, தலைவர் ஏத்துப்பாங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய தலைமையில தான் வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய தலைமையில தான் கூட்டணி அப்படின்னும் போது அப்ப என்ன அவர் சிஎம், டெபுட்டி சிஎம் எடப்பாடி அவர்கள் மாதிரி இப்போ நீங்க எனக்கு ஒரு விஷயம் மேடம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் படுத்துக்கிட்டு நம்ம ஒரு பசங்க கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் உட்காந்துட்டு கதை பேசுவோம். மச்சான் நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா, இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு வீடு வாங்குவோம், இந்த மாதிரி ஒரு கார் வாங்குவோம் அப்படின்னு நம்ம ஜாலியாக பேசிப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு வாங்குவோமா வாங்க மாட்டோமான்னு தெரியாது. ஆனால் ஏன் பேசுவோம், எதுக்காக பேசுவோம்? நம்ம மன நிறைவுக்காக ஜாலியாக ஒரு சிட்சாட் மாதிரி ஒரு ஜாலியாக ஃபன்னுக்கு பேசுவோம்ல. இவங்க இப்போ பேசிட்டு இருக்காங்க இல்லையா, நான் டெப்டி சிஎம், நீ சிஎம், உனக்கு 10 மினிஸ்ட்ரி, எனக்கு 20 மினிஸ்ட்ரி, இதெல்லாம் அந்த மாதிரி கதைகளுக்கு சமம்னு நான் சொல்ல வரேன். வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும், தோண்டணும், கட்டணும் அப்படின்னு தெரியுமா, அந்த மாதிரி விஷயங்க ஜெயிக்கணுங்க. இல்லங்க முட்டாள்தனமா எல்லாருமே இதையே பேசிட்டு இருந்தா நீ ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும்ன்ற. அப்புறம் நீ ஜெயிக்க போறதே கிடையாது. அப்புறம் டெப்டி சிஎம்மா இருந்தா இல்ல நான் ஜெயிக்கணுங்க, புரிஞ்சுக்கோங்க. இல்ல விஜய் யார் கூட கூட்டணி இருக்காங்க, கண்டிப்பா அந்த கூட்டணி ஜெயிச்சிரும். அதுதாங்க நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம எதிரியை தீர்மானிக்கணும், அவனை காலி பண்ணணும். ஒரு முக்கியமான நான் சொல்றேன், ஒரு தகவலா சொல்றேன், ஒரு முக்கியமான ரிட்டையர் ஆன ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் பல பேர் நாங்கள் பேசும்போது சொல்லக்கூடிய விஷயம், ஏன்பா திமுகவை நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுறீங்க, அடுத்து அவங்க தான் வரப்போறாங்க, எழுதி வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னா, உங்க கூட்டணி வலுவா இருக்கு, இங்க கூட்டணி சரியா அமையல. இங்க கூட்டணி சரியா அமைஞ்சா அதிமுக தாவேகா வந்து கூட்டணி வந்து சேராதுன்றாங்க, அதையும் சொல்றாங்க. டிவிகே ஏடிஎம்கே கூட்டணி வராதுன்றாங்க. கூட்டணி வராது, ஓட்டை பிரிப்பாங்க. 15-20% ஓட்டு டிவிகே வாங்குவாங்க, எல்லாம் ஓட்டு பிரியும். அகைன் ஜெயிக்க போவது டிஎம்கே தான். நீ கூட்டணி சேர்ந்தாத எனி திராவிடன் பார்ட்டியோட கூட்டணி வந்து டிவிகே அமைச்சால் மட்டும்தான் மாற்றம். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே மேலே இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியிலையோ இல்லை எனக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் தான் ஆசைப்படுறேன், மாற்றம் வரணும் தான் ஆசைப்படுறேன். அதுக்கு தான் நான் ஃபேக்டை பேசுகிறேன். நான் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன், 20% ஓட்டு இருக்கு, கண்டிப்பாக அதில் மாற்றமே இல்லை. 15-20 இருக்கு, சில பேர் 4ன்றாங்க 5ன்றாங்க, அந்த மாதிரி நம்ம சொல்ல விரும்பல. 15-20 ஓட்டு இருக்குது. மொத்தமே போலிங் ஆகிறது 70%. மீதி 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே 8, பாஜக 18% கூட்டம்லாம் வச்சு எடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வரேன். 100%ல மீதி 70% தான் ஏடிஎம்கே டிஎம்கே. இவன் 45 வாங்கினா அவன் 25 வாங்குவான், இவன் 35 வாங்கினா அவன் 35 வாங்குவான், அப்படிதான் போயிட்டு இருந்தது. அதனால அந்த ஓட்டை நீ பிரிக்கவே முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நீங்க ஒரு கூட்டணி அமைச்சாதான் திமுகவை காலி பண்ண முடியும். இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தாவேகாவின் தொண்டர்கள் எங்க அண்ணன் சிஎம் ஆவதை தாண்டி இப்படி ஒரு கேடு கட்டங்களா, நீங்க இந்த அளவு நீங்க இறங்கி அரசியல் பண்ணுவீங்களா உங்க மனநிலைக்கு மாறி டிஎம்கேவை தோக்கடிக்கணும்ன்ற மனநிலைக்கு மாறினதாக நான் கேள்விப்படுறேன். ஸோ அந்த தர்மத்தின் அடிப்படையில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது அரசியல் என்ற அடிப்படையில், ஓகேவா, இவங்களை தோக்கடிக்கணும் என்ற அடிப்படையில் நல்ல முடிவை எடுத்து கூட்டணி வைத்தார்கள் என்றால் நிச்சயமாக கன்வர்ஷன்ஸ் இருக்கும், எம்எல்ஏஸ் உள்ள போவாங்க, பெரிய 200 சீட்டு கன்ஃபார்ம். கண்டிப்பா இதை மாற்றுகிறதே கிடையாது. சரிங்களா? எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.